எத்தனால் மிக்ஸ் ஆகி வர்ற பெட்ரோல் இன்ஜினை டேமேஜ் பண்ணுமா? எஸ். இது நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா ஆபத்து இருக்குதா? எஸ். இதில் வந்து மைலேஜ் குறையுமா? எஸ். பிக்கப் ப்ராப்ளம் இருக்குமா? எஸ். இந்த E20 ஃபியூல் வந்து நம்மளால் தப்பிச்சு போக முடியுமா? நோ. ஆக்சுவலாக இனி வர்ற காலங்களில் இந்தியாவில் பெட்ரோலில் வந்து எத்தனால் மிக்ஸ் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர குறைய போகிறது கிடையாது. இந்த எத்தனால் ஃபியூல் அப்படிங்கிறது நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல் ஃபியூல்லேருந்து எப்படி மாறுபட்டது, இது எந்த மாதிரி பைக்கில் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பைக் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டா தான் உங்களால் சரியான விதத்தில் இன்ஜினை மெயின்டைன் பண்ண முடியும், ஒரு சில ஆபத்துகள்லேருந்து தப்பிக்க முடியும், ரொம்ப முக்கியமாக தேவையில்லாமல் பணம் வீணாகிறத தடுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரியான கரண்ட் சூழ்நிலையை அனலைஸ் பண்ணி உங்களுடைய பணம் வீணாகாமல் இருக்கிறதுக்காக போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, இந்த எத்தனால் அப்படிங்கிறது மற்ற ட்ரெடிஷ்னல் ஃபியூல்லேருந்து எப்படி மாறுபடுது, அதனுடைய மாறுபட்ட தன்மை என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எத்தனால் வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபியூல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கூட மிக்ஸ் ஆகவே செய்யாது. நீங்கள் இந்த ஃபியூலுக்குள்ளெலாம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி கீழே இருக்கும், இந்த ஃபியூல் வந்து அதுக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த எத்தனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை அப்சர்வ் பண்ணும். அதனால் இது பொதுவாக நம்ம ஹியூமிடிட்டி, அதாவது நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அந்த ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தை கூட உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான், பட் ஆனால் ஃபியூ வீக்ஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். நீங்கள் வந்து பொதுவாக அந்த மாதிரி எத்தனால் மிக்ஸ் பண்ண அந்த ஃபியூலை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபியூ வீக்ஸ் ஆகும்போது இந்த எத்தனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரப்பதத்தை, காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி அதில் வந்து ஃபேஸ் செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போகும். எத்தனால் தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுனால அது வந்து பெட்ரோலினுடைய கீழ்ப்பக்கத்துக்கு போயிடும். பெட்ரோல் வந்து ஆப்வியஸ்லி தண்ணி கூட மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறனால அது வந்து இந்த எத்தனாலுக்கு மேல் பக்கம் நிற்கும். ஸோ அதனால் பொதுவாக வந்து பைக்கில், காரில், டேங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க கீழே வந்து தண்ணி மிக்ஸாக இருக்கக்கூடிய அந்த எத்தனால் இருக்கும், மேலே வந்து பெட்ரோல் இருக்கும். அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து ஒரு காரில் வந்து எப்போவுமே டேங்கினுடைய கீழ்ப்பக்கத்தில் இருந்து தான் காரோ பைக்கோ அந்த ஃபியூலை வந்து அது எடுக்கும். வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகாது. அப்படி ஸ்டார்ட் ஆகி போகும்போது நமக்கு வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக போகாமல் விட்டு இப்படி இழுத்து ப்ராப்ளம் பண்ணும், பிக்கப்பில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த பர்டிகுலர் தன்மை இந்த எத்தனாலுக்கு இருக்கிறனால இருக்குது. அடுத்ததாக ட்ரெடிஷ்னல் ஃபியூல்லேருந்து இன்னொரு விஷயத்தில் இந்த எத்தனால் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். பொதுவாக வந்து நம்ம மற்ற ஃபியூல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏதோ இரும்போ ஏதோ ஒன்று துருப்பிடிக்குது அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை போடுங்கப்பா, அது போட்டால் வந்து துருப்பிடிக்காது, கொஞ்சம் மண்ணெண்ணெய் போடுங்க, கொஞ்சம் துருப்பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த எத்தனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக துருப்பிடிக்க வைக்கக்கூடிய, அரிக்கக்கூடிய, கரைக்கக்கூடிய தன்மை உள்ளது. கொரைசிவ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த தன்மை இருக்கிறனால இது வந்து டியூப்ஸு, ஓரிங்ஸு, கேஸ்கட்டு, சீல் இதெல்லாம் வந்து அதை கிராஸ் பண்ணி போகும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பாதித்து பைக்கையோ காரையோ வந்து உள்ளே இருக்கிற பார்ட்ஸை வந்து அது கரைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பார்ட்ஸை கரைக்கிறது, வீங்க வைக்கிறது, கிராக் விழுறது, ஒரு மாதிரி பொலப்பலன்னு சொல்லி ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம் அந்த பார்ட்ஸ் வந்து எத்தனால் வந்து பண்ணுறனால ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாக உங்களுடைய வெஹிக்கிளை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸான ஃபியூல் லீக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு தவறான இடத்துல ஃபியூல் லீக் ஆச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அடுத்ததாக இந்த எத்தனால் வந்து லோயர் எனர்ஜி டென்சிட்டி உள்ளது. அதாவது நம்முடைய பெட்ரோல் டீசலை விட 1/3 பங்கு தான் இதில் வந்து எனர்ஜி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பெட்ரோலையோ டீசலையோ 1 லிட்டர் பெட்ரோலை எரிக்கிறதுல கிடைக்கக்கூடிய பவர் நமக்கு எத்தனால் வந்து 3 லிட்டர் எத்தனால் எரிச்சா தான் அந்த பவர் கிடைக்கும். அதாவது இன்ஜின் வந்து ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதிகமான எத்தனால் எரிச்சா மட்டும்தான் அதால் வந்து அதிகமான பவரை உருவாக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபியூலை யூஸ் பண்ணுறதுல கிடைக்கும்போது கிடைக்கிற அந்த மைலேஜோட உங்களுக்கு 3 to 5% குறைவாக தான் மைலேஜ் கிடைக்கும். அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அப்புறமா வந்து இதில் வந்து உங்களுக்கு பிக்கப் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் திருக்கின உடனே சருன்னு சொல்லி பைக்கு போகாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பைக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் குளிர் பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா
காலையிலே வந்து காரையோ பைக்கையோ ஸ்டார்ட் பண்ணுறதுல பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா இந்த எத்தனால் அப்படிங்கிறது வந்து பெட்ரோல் அளவுக்கு குயிக்காக வந்து டக்குன்னு சொல்லி ஸ்பார்க் ஆகி தீப்பிடிக்காது. ஸோ காலையில் ஸ்டார்ட் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்கும். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 2 விதமான வெஹிக்கிள்ஸில் வந்து இப்போதைக்கு எத்தனால் பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. முதலாவது வந்து பழைய வெஹிக்கிள், அதாவது 2023க்கு முன்னால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட வெஹிக்கிள்ஸ். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் இந்த எத்தனால் மிக்ஸ் பண்ணுற ஃபியூலை அடாப்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லியே அதை கிரியேட் பண்ணலை. ஸோ அது பழைய மாடல் வெஹிக்கிள்ஸ். அதுக்கப்புறமா இந்தியாவில் 2023க்கு மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனால் மிக்ஸ் பண்ணியும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்ஜின் வந்து நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நியூவர் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி 2 விதமான வெஹிக்கிளில் இப்போதைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் நாம் வந்து இந்த எத்தனால் மிக்ஸ் பண்ண ஃபியூலில் போட்டு ஓட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பழைய வெஹிக்கிள்ஸ் அதில் வந்து இந்த எத்தனால் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மைண்டில் வச்சு அதை டிசைன் பண்ணப்படலை. அப்படிங்கிறனால அதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற பார்ட்ஸ் எதுவுமே வந்து எத்தனாலுக்காக டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் எத்தனால் அப்படிங்கிறது கரைக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படிங்கிறலாம் இருக்கிறனால அது வந்து ஈவன் மெட்டல்ஸ் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற தவறான மெட்டல்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்கட் ரிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அரிச்சு அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பழைய வெஹிக்கிள்ஸில் வந்து அதிகமான மெயின்டெனன்ஸ். இப்போ நிறைய பேர் நீங்கள் இன்டர்நெட்லேயே பார்த்துருப்பீங்க, இதை யூஸ் பண்ணலேருந்து எங்களுக்கு அதிகமாக மெயின்டெனன்ஸ் வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பழைய வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த எத்தனால் போட்டு ஓட்டுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. இதில் வருந்தத்தக்க விதத்தில் பொதுவாக ஒரு மிடில் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து நிறைய பழைய வண்டிகள் தான் இருக்கும். இப்போ 2023க்கு அப்புறம் புதுசாக வண்டி வாங்கினவங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்படிங்கிற நிலையில் அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்தான ஒரு மிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூலை உள்ளே ஊற்றி வண்டி ஓட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அது அதிகமான மெயின்டெனன்ஸ் செலவையும் இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் கூட நமக்கு உருவாக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். மாடர்ன் வெஹிக்கிள்ஸ், அதாவது 2023க்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட அந்த வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்த டியூப்ஸு உள்ளே இருக்கக்கூடிய கேஸ்கட் ஓரிங் இதெல்லாம் வந்து இந்த எத்தனால் வந்து கொஞ்சம் உடனடியாக பாதிக்காத இருக்கக்கூடிய மெட்டீரியலில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா மாற்றிருக்கிறாங்க. அப்படி மாற்றிருக்கிறனால இந்த எத்தனால் கலந்த இந்த ஃபியூல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உடனே வந்து இந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து தன்னுடைய வேலையை காட்டாது. பட் இவென்ச்சுவலி கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா இந்த மெட்டீரியல் கூட அது பாதிக்க தான் செய்யும். கம்ப்ளீட்டாக முன்னாடி வந்து நம்ம ஒரு வண்டி வாங்கி போட்டுட்டு தொடக்கத்தில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் அந்த ஃப்ரீ மெயின்டெனன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டுக்கிடாமல் சும்மா போட்டு அடின்னு சொல்லி அடிப்போம்ல, அந்த மாதிரி இந்த எத்தனால் வந்ததுக்கப்புறமா நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா அது உள்ள மெட்டல்லையோ ரப்பர்லையோ தன்னுடைய வேலையை ஸ்லோவானாலும் அது காட்டிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து இந்த E20 அதாவது 80% வந்து பெட்ரோல் 20% எத்தனால் அப்படிங்கிற அந்த மிக்ஸில் வந்து இப்போது கொடுத்துட்ருக்குறாங்க. அதை தான் புஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம தான் என்னமோ முதல்ல இதை பண்ணுறோமான்னா கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து முன்னாடி இருந்தே வந்து இது பல நாடுகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். இதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே வந்து ஸ்டடி பண்ணப்பட்ட விஷயங்கள். அதனால் அந்த அடிப்படையில் வந்து நம்மளால் அதை வச்சு நம்மளால் வந்து நம்மளோட வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஆக்சுவலாக முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசில் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ 1973லேயே வந்து அவங்க இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூல் கிரைசிஸ். அந்த நேரத்தில் வந்து அவங்க மற்ற நாடுகளை வந்து நம்மளுடைய ஃபியூல் நீட்ஸுக்காக முழுசாக வந்து நாம் சார்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க E25 வரைக்கும் வந்து அவங்களுடைய நாட்டில் வந்து அந்த மாதிரியான விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்ஜினை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ளக்ஸ் ஃபியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியூலை ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்ஜினை வந்து அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளக்ஸ் ஃபியூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எத்தனால் E20லேருந்து ஈவன் E100 வரைக்கும் முழுக்க எத்தனாலில் மட்டுமே ஓடக்கூடிய வண்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போவே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனால் மிக்ஸ் பண்ணி தான் வந்து அவங்க பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்த விஷயத்தில் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2030 தான் வந்து E20 அப்படிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், டெட்லைன் வந்து அதுதான் வச்சுருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டில் நடந்த இந்த போர்னாலையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆயில் கிரைசிஸ்னாலையும் வேறு வழி இல்லாமல் இப்போ சீக்கிரமாக வந்து இந்த E20 மக்கள் மேலே வந்து நிர்பந்திக்கக்கூடிய சூழலுக்கு வந்து அரசாங்கம் வந்திருக்குது.
ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போதைக்கு வந்து இந்த E20 சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் வந்து அரசாங்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 85% ஆயில் வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்தால் நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அப்புறமா வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த 2 நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஹியூஜ் அதிகமான லாபம் வந்து போயிட்டுருக்குது. ரொம்ப முக்கியமாக வந்து பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பெட்ரோல் அப்படிங்கிறது டாலர் மூலமாக தான் வர்த்தகம் ஆகிறனால இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இதன் மூலமாக வந்து அதிகமான லாபம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வந்து இந்த எத்தனால் அப்படிங்கிற இந்த விஷயம் இந்தியாவிலேயே அதிகமாக தயாரிக்க முடியும் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரெடிஷ்னல் ஃபியூல்லேருந்து நம்ம எத்தனாலுக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது. நமக்கு கரும்பு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கரும்பு உற்பத்தி ரொம்பவே அதிகம். ஸோ கரும்புலேருந்து நம்மளால் அதிகமான எத்தனால் தயாரிக்க முடியும். அதே மாதிரி வந்து அரிசியிலேருந்து கூட எத்தனால் தயாரிக்க முடியும். அப்படிங்கிறனால இதை பயன்படுத்தி இந்தியாவில் அதிகமான எத்தனால் வந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து இந்தியா இருக்கிறாங்க. ஸோ அப்படி செய்கிறனால வந்து அவங்க இந்தியாவிலேருந்து இந்திய பணம் மற்ற நாடுகளுக்கு வெளியே போகிறத தடுக்கிற ஒரு முயற்சியில் தான் இதை செய்கிறாங்க. இது வந்து எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஒரு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் 2030 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெட்லைன் வச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆயில் கிரைசிஸில் வந்து அதை அவசரமாக வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மக்கள் மேலே அதை திணிக்கிறனால தான் மக்கள் இதுக்கு இன்னும் தயாராகலை, வண்டிகள் அதுக்கு இன்னும் தயாராகலை. அப்படிங்கிற நிலையில் இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் அது ஒருவேளை ஆபத்தாக கூட மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதனால் வந்து நம்ம எத்தனால் ஃபியூல்லேருந்து இப்போ தப்பிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வர்ற நிலையில் நம்ம வந்து எப்படி நம்மளுடைய வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், அந்த மெயின்டைன் ரொட்டீன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த E20 அப்படிங்கிறது E20யோடு நிற்க போகிறது இல்லை. இந்தியாவில் வந்து E85, E100 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தில் பிளான் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து அவங்க பெர்மிஷனே கொடுத்தாச்சு. அப்படின்னா இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக வந்து எத்தனால் பயன்பாடு இந்த ஃபியூல் அப்படிங்கிறதுல அதிகமாக தான் ஆகப்போகுது. அப்படிங்கிற நிலையில் நாம் இதை புரிஞ்சுக்கிட்டு சரியான விதத்தில் நம்மளுடைய வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அது ஆபத்தானதாகவும் மாறிடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கன்சர்னான ஒரு விஷயம். E20 ஃபியூலில் வந்து இந்த மாய்ஸ்சரை, காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது. அப்படிங்கிறனால பொதுவாக வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஃபுல் டேங்க் நிரப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுல் டேங்க் நிரப்பி வைக்கிறனால இந்த ஃபியூல் வந்து காற்று கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அளவு குறையும். அப்படிங்கிறனால அது காற்றுல உள்ள ஈரப்பதத்தை எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் உள்ள சிக்கல் நமக்கு தெரியும். எப்போவுமே வந்து நம்ம ஃபுல் டேங்க் நிரப்பி வண்டியில் வைக்கிறது அப்படிங்கிறது எக்கனாமிக்கலாக நாட் பாசிபிள். ஸோ அதனால் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு மாற்றாக நம்ம செய்ய வேண்டியது நம்ம வழக்கமாக செய்கிறது தான் குறைவான அமௌண்ட்டில் வந்து ஃபியூல் போட்டு ஓட்டுறது. அதாவது ஒரு ₹100, ₹200 இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபியூல் போட்டு அது காலியாக நம்ம திரும்ப ஃபில் பண்ணிகிட்டு இருப்போம். அது வழக்கமாக வந்து நம்முடைய பழக்கம் இது. அந்த மாதிரியே வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை கார் அப்படின்னா ₹500, ₹1000 அந்த மாதிரி வந்து போட்டு நீங்கள் ஓட்டி காலி பண்ணிக்கிட்டு நீங்கள் திரும்ப ரீஃபில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் காற்று கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறனால காற்றுல உள்ள ஈரப்பதத்தை அது உறிஞ்சது. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி காற்றுல உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அது மாறுறதுக்கு ஒரு 4 வாரம் 5 வாரம் அந்த மாதிரி டைம் எடுக்கும். உடனே மாறக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் வந்து இந்த E20 பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் ஃபுல் டேங்காக வச்சுருக்கணும், அப்படி இல்லைனா கொஞ்சமாக போட்டு வரணும். இந்த நடுவில் பாதி டேங்க் போட்டு வச்சுட்டு ஒரு 4 வாரத்துக்கு வண்டியை சும்மா அப்படி ஓரமாக விடுறது அப்படிங்கிறது உங்களுடைய வண்டிக்கு வந்து ரொம்ப ஆபத்தானதாக மாறிவிடக்கூடும். எத்தனால் ஃபியூலை ஸ்டேபிளைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேபிளைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நிறைய விதமான எத்தனால் ஸ்டேபிளைசர்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் பொதுவாக டப்பாக்களில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கி அதில் 1 லிட்டர் எத்தனால் ஃபியூல் மிக்ஸ் ஆகிருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளோ நான் உள்ளே ஊற்றணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் அதையும் உள்ளே ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனால் வந்து காற்று கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஈரத்தை உரியக்கூடிய தன்மையை வந்து அது குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய கார்களில், பைக்கில் உள்ள டியூப்பில், ரப்பர்லலாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதையும் வந்து அதனுடைய தன்மையும் அது குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது இன்னும் வந்து பொதுவாக நமக்கு பெட்ரோல் பல்க்லாம் இன்னும் கிடைக்க ஆரம்பிக்கலை. நீங்கள் தனியாக வந்து ஆன்லைனில் நீங்கள் வாங்கலாம். நான் ஒருவேளை முடிஞ்சது அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் பார்த்து நான் வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். பட் மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு சில பைக்குக்கு வந்து பெட்ரோல் போடும்போது ஆயிலும் சேர்த்து ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நமக்கு இந்தியாவில் பொதுவாக
கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது வரைக்கும் நீங்கள் தான் ஆன்லைனில் வாங்கி அதை தேவைப்பட்டால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபியூல் ஃபில்டர் இருக்குல்ல, நீங்கள் அதை கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணி கவனமாக மாற்ற வேண்டியது இருக்கும். ஏன்னா எத்தனால் வந்து நான் சொன்ன ஏற்கனவே கரைக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அதனால் உங்களுடைய டேங்குக்குள்ளே இருக்கக்கூடிய தூசிகள், அதில் இருக்கக்கூடிய அடியில் தங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அது ஈஸியாக கரைச்சி என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஃபியூலாக சேர்த்து வந்து அது கொண்டு போயிடும். அதை வந்து அரிச்சு எடுக்கிறது எது அப்படின்னா அந்த ஃபியூல் ஃபில்டர் தான் வந்து அதை அரிச்சு எடுக்கும். அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இந்த ஃபியூல் ஃபில்டரில் வந்து இந்த கிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி அதை செக் பண்ணி கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபியூல் ஃபில்டரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ரெகுலராக உங்களோட பைக்கை சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பழைய மாதிரி உங்கள் பாட்டுக்கு போட்டு ஓட்ட முடியாது. ஸோ நீங்கள் ரெகுலராக சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக அந்த பிளாஸ்டிக் டியூபு உள்ளே இருக்கக்கூடிய சீல் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக செக் பண்ண சொல்லி மெக்கானிக்கை வந்து சொல்லுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு இந்த ஃபியூல் வந்து அதில் இன்ட்ராக்ட் ஆகி அதனுடைய தன்மையை அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியாது. மாற்ற வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ண சொல்லி செலவு பார்க்காம அதை மாற்றிருங்க. இந்த ஃபியூலுக்கு ஏற்ற டியூப்ஸை வந்து வாங்கி போட சொல்லுங்கள் மெக்கானிக்கிட்ட. கடைசியாக ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து இந்த எத்தனால் பேஸ்டு ஃபியூல் உள்ளே போட்டிருக்கீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஃபியூலை போட்டுட்டு ரொம்ப நாளைக்கு வண்டியை யூஸ் பண்ணாமல் அப்படியே விடக்கூடாது. தண்ணியை வந்து உறிஞ்சி அந்த உள்ளே இருக்கிற ஃபியூலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஒருவேளை லாங்கர் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து வண்டியை யூஸ் பண்ணாமல் விட வேண்டியது இருக்குது அப்படின்னா உங்களுடைய டேங்கில் இருக்கிற ஃபியூலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகேவா, கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வெத்து டேங்கோடு வந்து உங்களுடைய வண்டியை விடுங்க. அப்படி விட்டால் தான் உங்களோட வண்டிக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்ப ஃபியூல் போட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும்போது உங்களோட வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுல ஓடுறதுல எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ இந்த சூழலில் உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. God bless you.